தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பிராகுயி. தமிழிலிருந்து தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, பிராகிருதம், பிராகுயி போன்ற பல கிளை மொழிகள் தோன்றியது என்று கால்டுவெல் என்ற மொழியியல் அறிஞர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் அவர் குறிப்பிட்டிருக்கார். அந்த பிராகுயி அப்படிங்கிற மொழி பேசப்படக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பேருன்னா பிராகுயிஸ்தான் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த பிராகுயிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா பலுசிஸ்தானில் இருக்குது. அந்த பலுசிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான்கிற ஒரு மாகாணத்தில் உள்ள ஒரு பகுதி தான் இந்த பிராகுயிஸ்தான். அங்கே இந்த பிராகுயி அப்படிங்கிற மொழியை பேசுகிறாங்க. அதாவது நம்ம திராவிட மொழிகளில் உள்ள ஒரு மொழியை அவங்க பேசுகிறாங்க. தமிழிலிருந்து பிரிந்து போன ஒரு கிளை மொழியை அவங்க பேசுகிறாங்க. இதை நம்முடைய கால்டுவெல்லும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அங்கே மட்டும் இல்லைங்க, ஈரானில், ஆப்கானிஸ்தானில் நிறைய இடங்களில் இந்த பிராகுயிங்கிற மொழி இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது. அவ்வளவு ஏன், பாகிஸ்தானில் உள்ள பல ஊர்களுக்கே என்ன பெயர்னா தமிழிலே பெயர் இருக்கிறது. காஞ்சி, கொர்க்கை, குன்று, மலை, தோன்றி, சேரன், பாலை போன்ற பெயர்கள் பாகிஸ்தானில் உள்ள தெருவுக்கு இல்லைங்க, ஊருக்கே பெயராக இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, ஈரான்லேயும் அதே மாதிரி தமிழ் பெயர்களை பார்க்க முடியும், ஆப்கானிஸ்தான்லேயும் தமிழ் பெயர்களை பார்க்க முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சிந்து நதி பாயக்கூடிய இந்த பகுதியில் தோன்றிய நாகரிகம், அதனால் இது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலிலே தோன்றிய குடி யார் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழர்கள் தான். அதனால தான் அங்கிருந்து இந்தியாவினுடைய வடக்கே பரவியவர்கள் எல்லாம் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த வட இந்தியாவில் உள்ள அந்த நாகர்களோட, அங்கே உள்ள மன்னர்களோட தமிழர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சங்க இலக்கியங்களில் பல சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். என்ன அர்த்தம்னா, தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு காலத்திலே பரவி இருந்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, சிந்து சமவெளி நாகரிகம் முழுக்க தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் எங்கே கிடைக்குதுன்னா நம்முடைய கீழடியில் கிடைக்குது. பலுசிஸ்தானில் நம்முடைய பிராகுயி மொழி பேசுகிறாங்க, அங்கே கிடைக்கக்கூடிய பல பொருட்களும் நம்முடைய கீழடியில் கிடைக்கக்கூடிய பல பொருட்களும் ஒத்துப்போகுது. அப்பேற்பட்ட ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குது. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இன்னொரு கருத்து சொல்கிறதா இருந்தால், அதனால்தான் நம்முடைய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட இந்தியாவை உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு முழு உரிமை யாருக்கு உண்டு என்றால் நம்முடைய மண்ணின் பூர்வ குடிமக்களாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்குத்தான் உண்டு என்று அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட கூறியிருப்பதை இங்கே நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு தமிழ் ஒரு பெரிய மொழியாக, கண்டம் தாண்டி இருக்கக்கூடிய மொழியாக அது இருந்திருக்கிறது என்று இன்றைக்கு நாம் சொன்னாலும் கூட, ஒரு காலத்தில் சிந்து சமவெளியிலே இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய மொழியாக அது இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு எது உதாரணம் அப்படின்னா இந்த பிராகுயிங்கிற அந்த மொழி இன்றைக்கு உதாரணம். ஏன்னா பலுசிஸ்தான்னு ஒரு பகுதி பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறதே சமீபத்தில் தான் நமக்கே செய்திகள் வழியாக நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா. அங்கே இருக்கிற மக்கள் நம்முடைய திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள ஒரு மொழியை பேசுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பண்பாடும் அவர்களுடைய பண்பாடும், நம்முடைய கலாச்சாரமும் அவர்களுடைய கலாச்சாரமும் மொழியின் அடிப்படையிலே இணைந்திருக்கிறது. அப்படிங்கிற பல கூறுகளை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் எவ்வளவு ஒரு பழமையான ஒரு மொழி, நம்முடைய பண்பாடு எவ்வளவு பழமையானது எப்படிங்கிறதெல்லாம் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.